பயாஸ் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ரிவர் ராஃப்டிங் சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஜாகினி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. மனு டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்கு. மணாலின்னு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெம்பிள் தான். ஹிடிம்பா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு தேவி. பீமனை லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு. அங்கே மால் ரோடுன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ரோடு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். ஹிமாச்சலோட கல்ச்சர் அண்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்குன்னா வேன் விகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க் இருக்கும், நிறையா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், போட்டிங் பண்ணலாம். மணாலிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலாங் வேலி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அட்டல் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. வேர்ல்டுலே வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதுவும் இந்த மணாலியில் இருக்குது. அப்படின்னா சிசுன்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்கும். ரோதாங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இங்கே சோலாங் வேலி பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோதாங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ். உலாபா வியூ பாயிண்ட் சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கிருந்து அழகா நீங்க அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு பட்டல்சு பீக் ட்ரெக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த மவுண்டன்ல இருக்கக்கூடிய அழகை வந்து சூப்பரா ரசிக்கலாம். நான் சேத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்கு, அழகான வில்லேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வீடு அப்படிதான் இருக்கும். அப்படின்னா சீசன்ல இக்லோ ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பனி வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படின்னா ஹமந்தா பாஸ்ன்னு சொல்லி ஒரு அதுவும் ஒரு ட்ரெக்கிங் தான். நாகர் காஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். ஜனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். குல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம். கசோல்ன்ற ஒரு வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாங்கில் பார்க்குறப்ப வேற லெவலில் இருக்கும். அந்த பார்வதி வேலின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கும். ஸோ அதோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே அந்த வில்லேஜுக்கு வந்து போகலாம். மணிக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சீக்கியர்களோட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கரன்.